நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது அதனுடைய அறிக்கையில் குறிப்பாக பெண்களுக்கு, அதாவது குடும்பத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவருக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் என்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள். இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று பல்வேறு விஷயங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக மகளிர் உரிமை திட்டம் என்ற பணத்தை கொடுப்பது, ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பது, பெண்களுக்கு கொடுப்பது, அதன் மூலமாக பொருளாதார வசதிகளை ஏற்படுத்துவது என்ற அடிப்படையில் ஒரு நல்ல நோக்கத்திற்காக அந்த திட்டம் என்பது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி அதாவது அதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அன்றைக்கு கடும் விமர்சனத்தை வைத்தார்கள். எப்படி கொடுக்க முடியும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபா மாசம் கொடுத்தா எவ்வளவு பொருளாதாரம் என்பது தமிழ்நாட்டுக்கு இழப்பு என்பது ஏற்படும். ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் என்றால் கிட்டத்தட்ட 2.5 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றால் எத்தனை 1000 கோடி ஒவ்வொரு மாதம் தேவைப்படுகிறது என்ற கால்குலேஷன்லாம் போட்டு இதுக்கு சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி அமைந்தது, மக்கள் பெருவாரியான மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள், பெண்கள் ஆதரவு கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கான மிகப்பெரிய திட்டமாக அது பார்க்கப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பார்த்தா கஜானாவில் கடந்த 10 வருஷமா அதிமுகவுடைய ஆட்சியில் கஜானா காலியாக இருந்தது. கடன் என்பது 4-5 லட்சம் கோடி அளவிற்கு கடன் என்பதும் இருந்தது. கஜானாவில் எந்தவித பணமும் இல்லாமல் கடன் வாங்கி கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி செய்ததால் கஜானாவில் பணம் உள்ளதால் இந்த திட்டத்தை உடனடியாக திமுகவால் செயல்படுத்த முடியவில்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா காலத்தில் வர பெரும் தொழில் நெருக்கடிகள், வருவாய் நெருக்கடி என்பது தமிழக அரசுக்கு ஏற்பட்டது. அதன் விளைவாக அதுவும் தள்ளிப்போனது. இப்படிப்பட்ட சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வருவாயை பெருக்கி திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து தகுதியான சில குறிப்பேடுகளை வைத்து, சில ஆவணங்கள் படுத்தி, சில தகுதிகளை அதை உட்படுத்தி இவர்களுக்கு முதல் கட்டமாக கொடுக்கப்படும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1,06,00,000 பேருக்கு, மகளிர்களுக்கு இன்றைக்கு 1000 ரூபாய் என்ற அளவிற்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு விடுபட்டவர்கள், மேல்முறையீடு செய்தவர்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 1,16,00,000 பேர் மகளிர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நிதி நிலைமை என்பது இன்றைக்கு மேம்பட்டு இருக்கிறது. ஏறக்குறைய வெளிநாட்டினுடைய முதலீடுகள், அந்நிய நாட்டினுடைய முதலீடுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. தொழில் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறதுனால் இன்றைக்கு தன்னுடைய அறிவிப்பில் ஏற்கனவே சொன்னது போல அனைத்து மகளிருக்கும், குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் கிட்டத்தட்ட 2.5 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்டைதாரர்கள், அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய 2.5 கோடி மகளிர்களுக்கும் இந்த திட்டத்தை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் கொடுப்பது என்பதை அறிவிக்க இருக்கின்றார்கள். வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து இந்த திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 2.5 கோடி கார்டுதாரர்களுக்கும், குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுப்பதற்கான திட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பை செய்ய இருக்கின்றார்கள். அதற்கு முதல் கட்டமாக தான் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 நாள் 3 நாள் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்கிறது, கோரிக்கை என்ன தேவை இருக்கிறது, அதே போல ஏற்கனவே இந்த 3 ஆண்டு காலத்தில் செய்யப்பட்ட பணிகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து மக்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக பெற்று உடனுக்குடன் தீர்த்து வைக்கின்ற வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார். இவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஏறக்குறைய நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கிறது, அரசு ஊழியர்கள் போன்ற கோரிக்கைலாம் இருக்கிறது, அதெல்லாம் நிறைவேற்றும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மகளிர் உரிமை இந்த திட்டம், அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் என்பதை வருகின்ற ஜனவரி மாதத்தில் இருந்து கொடுப்பதற்கான அறிவிப்பை பொங்கல் பரிசாக கொடுப்பதற்கும் தமிழக அரசும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் செய்ய இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் இதில் அரசியல் காரணங்களும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை அறிவித்த போது ஏகடியம் பேசிய அதிமுக, எகத்தாளம் பேசிய பிஜேபி
இன்றைக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அல்லது அங்கே நடக்கின்ற தேர்தல்கள் எல்லாம் நாங்க மகளிர்களுக்கு 2000 தரம் 3000 தரம் என்று சொல்லி கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் இந்த திட்டத்தை சொல்லித்தான், அதாவது இங்க நம்ம 1000 ரூபாய் சொல்றோம், அங்க 2000 ரூபாய் சொல்றாங்க. 2000 ரூபாய் சொல்லித்தான் இன்றைக்கு அவர்கள் அங்கே ஆட்சியை பிடிக்க முடிந்தது. காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா மகளிர்களுக்கு 5000 மாத ஊதியமாக கொடுக்கப்படும், தொகுப்பூதியமாக கொடுக்கப்படும் என்ற தேர்தல் அறிக்கையே சொல்லப்பட்டது. அப்ப ஒரு திராவிட மாடல் என்பதற்கான ஒரு ரோல் மாடல் என்றுதான் இதை நம்ம பார்க்கணும். 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா என்று கேள்வி கேட்ட அரசியல் இயக்கங்கள், கட்சிகள் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 2000 கொடுக்கிறோம், நாங்கள் 3000 கொடுக்கிறோம் என்ற திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் மக்களுக்கு அரசினுடைய பணத்திலிருந்து வருவாயிலிருந்து சிறு பகுதியாவது போய் சேர வேண்டும். ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் இதன் மூலமாக ஆண்டுக்கு ஒரு 12,000 ரூபாய் அப்படின்றப்போ ஒரு பெரிய பங்களிப்பு, அரசனுடைய பங்களிப்பு, அது ஒரு சேமிப்பாக மாறும். பெண்களுடைய அடிப்படை மேம்படும் என்பதற்காக ஒரு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார், அதை நடைமுறைப்படுத்தினார். ஏகாடியம் பேசிய அல்லது ஏகத்தாளம் பேசிய மற்ற கட்சிகளெல்லாம் இன்றைக்கு அவருடைய கொள்கையை அமல்படுத்துகின்ற திட்டத்தை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இன்றைக்கு அதிமுக அன்னைக்கு முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிச்சு. வருகின்ற 26வது தேர்தலில் 26 சட்டமன்ற தேர்தலில் என்ன சொல்ல போனா, ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 3000 ரூபாய் தரப்போறேன் என்ற அறிவிப்பை சொல்ல போகிறார். ஆனா மக்கள் ஏத்துக்கிற போறதில்லை. ஏனென்று சொன்னால் முதலில் அறிவித்து அதை முறையாக செய்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திட்டத்தை இப்ப எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்களுடைய, அவர்களா புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட திட்டம் என்பது இன்றைக்கு இல்லை. ஆகவே இந்த மகளிர் திட்டம் என்பது இன்றைக்கு 1000 ரூபாய் என்பது அடுத்த வர சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய தலைவர் இன்னும் அதிகரித்து கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு இது வரப்பிரசாதம். இதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சடுகுடு சேனல் மூலமாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.